ஹாய் ஆல். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். சாதத்துக்கு ஒலை கொதிச்சிருச்சு. ஸோ அரிசி நான் களைஞ்சி போட்டுட்டேன். இன்றைக்கி சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ சாம்பாருக்கு காயெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதை இப்போ கட் பண்ணிடலாம். சாதம் வெந்துட்டுருக்கு. சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதை விசில் வைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். மீன்வெயில் ஃபிஷ் மேரினேட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சில்லி பவுடர், சால்ட்டு, கொஞ்சமாக லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷை அதில் நல்லா மசாலா தடவி காய வச்சுருங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும் அந்த மசாலா. இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெந்தயம், கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் தக்காளி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்ச காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கதம்பம் சாம்பார்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா காயும் போட்டால் நல்லாயிருக்கும். நான் எல்லா காயுமே போட்டிருக்கேன். போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதங்கினதும் சாம்பார் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு காயை வேக வச்சிடலாம். ஸோ காய் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த வேக வச்ச பருப்பை நான் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ பருப்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து வெந்து வந்ததுக்கப்புறம் நான் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுவேன். பொதுவாக நான் சாம்பார் இப்படி தான் வைப்பேன். பருப்பு ஒரு பக்கம் வந்துருச்சு. அதையும் மசிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போது மீன் ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மீனை வச்சு ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டோன்னா எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். இன்னொன்று நல்லா வெந்துடும். ஸோ ஒரு 5 minutes கழித்து திருப்பி விட்டுக்கலாம். இது வஞ்சரம் ஃப்ரை. ஸோ சாம்பார் நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். டுடே லன்ச் ரைஸ், சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.